சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் என்ற உடனே நமக்கு எல்லாம் சபரிமலையில இருக்கிற சுவாமி தர்மசாஸ்தா அப்படிங்கிற ஐயப்பனுடைய ஞாபகம் தான் வருது. தர்மசாஸ்தா, மகாசாஸ்தா, ஐயப்பன், ஐயனார் எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். ஒரே தெய்வத்தினுடைய பல பெயர்கள். எப்படி ஒருவரப்பனாகவும் இருக்கிறானோ அது மாதிரி ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு அவதாரங்கள் எடுத்து ஒவ்வொரு இடத்துல இருக்கிற சுவாமிகளுக்கு இந்த மாதிரி பேரு. சுவாமி தர்மசாஸ்தா சபரிமலையில இருக்கிற ஆண்டவன் லட்சோப லட்ச ஜனங்களை இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகள் இருந்தவங்களும் வரவழைக்கிற ஒரு ஆண்டு. இந்த மூர்த்தியை பூஜை பண்றதுக்கு ரிஷிகள் எல்லாம் 1000 நாமாவும் சகசிரநாமாவும், திருஷதியின் எடுத்து 300 நாமாவும், அஷ்டோத்திர சத நாமாவளின்னு 108 நாமாவும் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய அஷ்டோத்திரங்கள் இருக்கு, நிறைய திருஷதி இருக்கு, நிறைய சகசிரநாமங்கள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா எல்லாராலையும் பின்பற்றி பயன்படுத்தி பாராயணம் பண்ணி அர்ச்சனை பண்ணப்பட்டு வருது சிவபுத்திராய நமக அப்படிங்கிற ஒரு சகசிரநாமம், மகாசாஸ்திரே நமக அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஒரு ஸ்தோத்திரமும். இதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. இதை மட்டும் தெரிஞ்சுட்டு, அர்த்தம் தெரிஞ்சுட்டு, இதை மட்டும் தெரிஞ்சுட்டா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்ட மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லலாம். வீர நூப்புற பாதாப்தாய நமக, முதல் திருப்பாதங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது. சாதாரணமா காலில் போட்டுக்கிற ஒரு ஆபரணமும் நமக்கு தெரியும், நூப்புறம். பெண்கள் போட்டா நூப்புறம், ஆண்கள் போட்டா வீர வண்டயம். ஆனா அதுல என்ன சூட்சமா இருக்குன்னா, அந்த வண்டையத்துல அவர்களுடைய வீர செயல்கள் எல்லாம் பொறிச்சிருப்பாங்க. சாதாரண பெண்களுடைய இதெல்லாம் அப்படி இருக்காது. ஸோ இதுல என்னன்னு கேட்டாக்க, பாதத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது பாதத்திலேயே அவருடைய வீர செயல்கள் இருக்கு. வீர செயல்கள்லாம் என்ன, யாரெல்லாம் எந்த தீய விஷயங்கள் எல்லாம் அழிச்சானோ, எந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் காப்பாற்றினாரோ அந்த விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் இந்த மாதிரி சொல்லிட்டே போனேன். இப்போ பல அத்தியக்ஷாய நமகான்னு ஒரு நாமா இருக்கு. பல அத்தியக்ஷாய நமகான பலமான சேனைகளை உடைய சாதாரணமான அர்த்தம் இருந்தா கூட அது மறைபொருள் இருக்கு. பல அப்படின்னாக்க 33 ஒரு கடப்பையாதி நியாயம் அப்படிங்கிற நியாயம் பிரகாரம் எழுத்துக்கள்ல இருந்து நம்பரை கண்டுபிடிக்கிற ஒரு முறையில படி பார்த்தா 33 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனா இருக்காங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த வரப்போற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி உள்ள நாமாக்களுடைய, இந்த மாதிரி உள்ள திருப்பெயர்களுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்து அனுபவிப்போம். இது அனுபவிக்கும் போது பகவானுடைய திருக்குணங்களும் திரு வைபவங்களும் லீலைகளும் எல்லாமே நமக்கு தெரிய வரும். இப்போ அவன் கையில நிறைய ஆயுதம் வச்சிருக்கான். பகவானுக்கு கருணாமூர்த்தியான பகவானுக்கு கையில ஆயுதம் எதற்கு தேவைப்பட்டது. இப்போ நாம கூட ரொம்ப செல்லமா ஒரு பெண் குழந்தைய வளர்க்கிற ஒரு தாயார், அந்த குழந்தை தப்பு பண்ண திடீர்னு கோபம் வந்தது, கரண்டி வச்சு அடிச்சுக்கலாம். தகப்பனார் கோபம் தான் கம்பால் அடிப்பார், தாயார் கரண்டியால் தான் அடிப்பார். அப்போ தாயார் மோசம் சொல்ல முடியுமா? தாயாருடைய எண்ணம் என்ன, இந்த குழந்தை திருந்தணும். அது மாதிரி பகவான் தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு காரணம் அந்த தீய சக்திகள் திருந்தணும். இல்ல அந்த தீய சக்திகளால் நல்ல சக்திகளுக்கு கேடு வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம். ஒருவன் அழித்தால் 100,000 பேருக்கு நல்ல கிடைக்கும்னாக்க அந்த ஒருவன் அழிக்கிறதா புத்திசாலித்தனம். இது சாஸ்திரத்திலேயே இருக்கு, பகவத்கீதை சொல்றதும் இதுதான். அதுக்கு நம்ம எல்லாருமே எழுதி பண்ணிட்டு கூட தீய சக்தி எது நல்ல சக்தி எது நம்மளோட பகவானுக்கு நல்லா தெரியும். அவனுடைய கைகள்ல ஆயுதம் இருக்கு. என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் நிறைய ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. அதே மாதிரி இந்த நல்ல ஆயுதத்தினால கெட்டவர்களை எல்லாம் அழிச்சிட்டு நல்லவர்களை எல்லாம் காப்பாற்றான். தப்போ ரட்சகாயனங்க, தவம் பண்றவங்களை காப்பாத்துறான். கோரட்சகாயனங்க, பசுவை காப்பாத்துறான். இப்படி நிறைய வந்திருக்கு. நம்ம போக போக ஒவ்வொன்றும் இதை பத்தி பார்ப்போம்.